பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை விமர்சித்த தமிழக முதல்வர் ஸ்டாலின். பூந்தமல்லியில் பாமகவினர் போராட்டம். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் கைது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை விமர்சனம் செய்த தமிழக முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் ஆலப்பாக்கம் து. சேகர் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு பூந்தமல்லி அரசு மருத்துவமனை அருகே பூந்தமல்லி மவுண்ட் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியினரின் போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் போராட்டத்தில் ஈடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினரை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி அரசு பேருந்தில் ஏற்றி சென்று அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் வானகரம் சீனிவாசன், திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு தலைவர் ஏ.ஆர். டில்லிபாபு, திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் செம்பரபாக்கம் ரமேஷ், பூந்தமல்லி தெற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பூந்தமல்லி நகர செயலாளர் சுரேஷ்குமார், மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் கன்னியப்பன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் தொழிலதிபர் குத்தம்பாக்கம் குமார், பூஸ்ட் முருகன், ராமாபுரம் குமார் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் வட்ட கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள், உறுப்பினர்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் உள்ளடங்கிய பூந்தமல்லி பகுதியில் இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர் பசுமை போராளி அண்ணன்
அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்டளை ஏற்று தமிழகத்திலே தமிழக வளர்ச்சிக்காக தினந்தோறும் அறிக்கைகளை தந்து கொண்டிருக்கும் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வேலை இல்லை என்று ஒரு பேட்டியிலே சொல்லி இருக்கின்றார். இன்று 40 ஆண்டு காலமாக தமிழக வளர்ச்சிக்காக பல திட்டங்களையும் என்னென்ன செய்ய வேண்டும் இந்த மக்களுக்கு என்று 40 ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு ஆண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார். அதே போலதான் இன்றைய தினமும் எல்லளவும் தமிழக மக்களுக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது என்று தினந்தோறும் அறிக்கைகளை தந்து கொண்டிருக்கின்ற பழம்பெரும் தலைவர் அவர்களை பார்த்து வேலையில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர் பேசிய வார்த்தையை திரும்ப பெற வேண்டும். மருத்துவர் ஐயா இடத்திலே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மிக வன்மையாக நாங்கள் இதை கேட்டுக்கொள்கின்றோம்.